ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி. இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம்ங்கிற அந்த தலைப்பில் போலி மஹதிகள், போலி ஈசாக்கள், ஷக்கீல் பின் ஹனீஃபுங்கிற ஒரு அந்த பிரச்சாரம் வந்து பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதுக்கான சில அடிப்படையான விஷயங்கள் வந்து நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். அப்போ அதே மாதிரி இப்போ யார் இந்த மஹதியை பற்றி என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு, சும்மா ஒரு 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 அடையாளத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது, இவரை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கிங்க, அவ்வளோதான். இப்படி ஒரு ஆட்சியாளர் வர இப்போ நம்ம பார்க்குறோம். அது அவர் செயல்படுறதை வச்சே நம்ம சொல்லிட முடியும். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களை முஸ்லீம்ங்கிற அடையாளத்தோடு பார்ப்பார், உம்மத்தன் வாஹிதாவாக பார்ப்பார். இப்படி உங்களை யார் பார்க்குறாரோ அவர் வந்து காபத்துல்லாவுடைய நிர்வாகம் வச்சுருக்கணும். அது வேறு கண்டிஷனு. பார்க்குறவங்க வந்து இங்கே வந்து கூமாப்பட்டியில் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, சரியா? காபத்துல்லாவில் உட்காந்துட்டு இருக்கணும். எங்கேயா உக்காந்துட்டு இங்கே வந்து மற்ற ஊரில் போய் அங்கெல்லாம் உட்காந்துருவார். காபாவுடைய நிர்வாகம் கையில் இருக்கணும். அவர் உங்களை முஸ்லீமாக பார்க்கணும். அப்படி பார்க்குற ஒருத்தர் வந்தால் நீங்கள் யார் வேணாலும் போய் பயிற்சிங்க, தப்பே கிடையாது. அப்போ யார் இவரை பற்றி ரசூலுல்லாஹ் சில அடையாளங்கள் சொன்னாங்க, சில தகவல்கள். நம்பர் 1 தகவல், இவர் யார் அப்படின்னா, என் தந்தையின் பெயரையே தன் தந்தைக்கும் பெயராக கொண்ட என்னை அடுத்த அல்லது என்னுடைய குடும்பத்தை அடுத்த ஒரு மனிதரை எழுப்பும் வரை அவர் பூமி அநீதியாலும் கொடுங்கோன்மையினாலும் நிரப்பப்பட்டிருப்பதை போன்று அதை சமத்துவத்தாலும் நீதியாலும் நிரப்புவார். அது அவர் என்ன பண்ணுவாராம், சமத்துவமாக நடத்துவார், நீதியாக அவர் நினைப்பார். சமத்துவம்னா புரியுதா? இன்றைக்கி எந்த இஸ்லாமிய நாடும் முஸ்லீம்களை சமத்துவமாக நடத்துறது கிடையாது. இது வந்து அபுதாவுதில் 4282. மஹதி அலைஹிஸ்ஸலாமும் வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. அதுவும் ஒரு ஹதீஸ் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகின் ஆயுளில் ஒரு நாள் மட்டுமே மீதம் இருந்தாலும் அநீதியால் நிரம்பப்பட்டிருப்பதை போல இந்த பூமியை நீதியால் நிரப்பும் என் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதரை அல்லாஹ் எழுப்புவான். இது அபுதாவுதில் 4283. ஃபேமிலியை சேர்ந்தவர். அதுலேயும் ரசூலுல்லாஹ் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மஹதி ஃபாத்திமாவுடைய சந்ததியிலிருந்து வருவார். இது அபுதாவுதில் 4284. இதெல்லாம் நமக்கு அவரோட ஒரு முஹப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு, புரியுதுங்களா? காபாவுக்கு ஒரு நல்ல ஆட்சி தலைவர் வந்தாலே நம்ம எல்லோரும் விரும்புவோம். அதில் அவர் ரசூலுல்லாவுடைய பிளட்டுன்னு தெரிஞ்சா, ஸோ அதுக்கு ஒரு இது முறிகு. இது எல்லாமே பாருங்கள், இது பெரிய ஒன்றும் எவிடன்ஸ் கிடையாது. என்ன எவிடன்ஸு? எங்கள் அப்பா பேர் என் பேருங்கிறேன்.
முகம்மது பின் அப்துல்லான்னு ஊருக்குள்ளே இங்கே எத்தனை பேர் இருப்பேன்? 200 கோடியில் கிட்டத்தட்ட ஒரு 10-20 கோடி பேராக இதில் இருப்பாங்க. தான் பேர் முகம்மது, அப்பா பேர் அப்துல்லான்ட்டு. அப்துல்லாவுக்கு பிறந்த முகம்மது எத்தனை பேர் இருப்பாங்க? இந்த பைத்தியக்காரன், இந்த ஷக்கீல், அவன் பேர் ஷக்கீல், அவங்க அப்பா பேர் ஹனீஃபு, ஷக்கீல் பின் ஹனீஃப் அவன் பேர். ஷக்கீல் பேர் ஃபிட் ஆகல, அதனால் அவனுடைய ஒரிஜினல் பேர் ஷக்கீல் அகமது. ஸ்கூல் டிசி வரைக்கும் அதில் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவன் வந்து காலேஜில் சர்டிஃபிகேட்டில் தான் முகமது ஷக்கீல்னு பேரை மாற்றிட்டு அப்போவே ஒரு அஜெண்டாவோட தான் இருந்திருக்கிறான் அவன். அப்போ முகமது ஷக்கீல்னு மாற்றிட்டு அவங்க அப்பா பேர் ஹனீஃப் இருக்குது. இப்போ என்ன, அவங்க அப்பா யார்? ஹனீஃபு, லாட்ரி சீட்டு விற்று வந்தவர். சரியா? அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? ஹனீஃபு பேரை மாற்றுறதுக்கு அவருக்கு என்ன பண்ணுறான்? அவன் வந்துட்டு இப்ராஹிம் நபி அப்பான்ற ரசூலா சொல்லியிருக்காங்களே, முகமது பின் இப்ராஹிம்னா வரணும். அப்போ இப்ராஹிம் நபியோட சிஃபத் என்ன? ஹனீஃப். அதனால் இவரோட அந்த பேருடைய அந்த முகமது ஹனீஃபோடைய முகமதை தூக்கு இப்ராஹிம் நபி அப்பாவுக்கு அவருடைய இன்னொரு சிஃபத்து, அதாவது பேருன்னா பேரை தான் பார்க்கணும், சிஃபத்தாக மாற்றி அப்படி எடுத்து இப்படி கொண்டாந்து இப்படி ஃபிட் பண்ணால் ரசூலா சொல்கிறேன், மஹதியன் சந்ததியை சேர்ந்தவர் விரிந்த நெற்றியும் எடுப்பான 4285. சரியா? இந்த அடையாளமெல்லாம் வச்சு அதில் அவன் சொல்கிறான், எனக்கு மூக்கு தூக்கிட்டு இருக்குது, இத்தனை நெத்தி நான் அளந்து பார்க்கணும், வரவும் போகிறவனையெல்லாம் கொண்டாந்து பார்த்த சாரதிங்க நீ தானே அது எப்படி கண்டுபிடிச்சேன்னு, அதான் இத்தா பெருசாக அடிச்சிருக்கி அப்படின்ட்டு அந்த மாதிரி எத்தனை நெத்தியச்சு வெரிஃபை பண்ணுறது. இதெல்லாம் பார்த்தாலே ட்ராப் மாதிரி தெரியல. ஹதீஸ் ரசூலா என்ன சொல்லியிருக்கேன், இதை வச்சுட்டுலாம் எவனா ஃபித்வா பண்ணும், மூக்கை வச்சுட்டு எவனா வந்தால் மூக்கு மேலேயே குத்துங்கன்னு தான் இந்த ஹதீஸ் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? அவனே எழுதுறான், என்ன சொல்கிறான், மூக்கு என் முன்னாடி என்ன சந்தித்தவங்களுக்கு தெரியும், நெத்தியும் தெரியும், என் முகத்தில் சொற்ற அழகை பற்றி நான் சொல்லித்தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. சரி, அதெல்லாம் ரைட்டு. ஃபோட்டோங்கிறான், ஃபோட்டோ எடுக்கிறது ஹராமுங்க, அதனால் இல்லைங்க ஃபோட்டோங்கிறான் அவன் சப்போர்ட்ரு. சரி, இப்போ இருக்கிற லைவ் ஃபோட்டோ எனக்கு அனுப்புப்பா, இப்போ 2025 ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து கையில் வச்சுட்டு ஏதோ நான் அனுப்புங்க, லைவில் நீ இருக்கிறேன்னா ஃபோட்டோ எடுக்கிறது சார். ஒன்று நேரில் வரமாட்டேன், மூஞ்சியும் காட்ட மாட்டேன், ஃபோட்டோவும் எடுக்க மாட்டேன். அவன் எப்படா அவனை நம்பணும்? அதாவது இந்த இட்லி சாப்பிட்டதை அவங்க பார்க்கல, இட்லி சாப்பிட்டதை பார்த்ததாக பார்த்தவர்கள் சொன்னார்கள் விஷயம் வந்துச்சு இல்லை, அந்த மாதிரி பார்த்தவர்களை பார்த்தது வச்சு நாம் நம்பணுமா? எது என்ன ஃபிட் ஆகுதுன்னா மூக்கும் நெத்தியும். இதுவா தீனுங்கிறான். இது குரானை வச்சு கேலி கூத்து பண்ணுற மாதிரி இல்லை. எவ்வளோ பெரிய விஷயம் குரான் டிமாண்ட் பண்ணுது, நம்ம எவ்வளோ பெரிய டெடிகேஷன் குரான் வந்து கேட்குது. அதெல்லாம் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணும், தியாகம், எவ்வளோ பெரிய தியாகம். வெறும் மூக்கையும் நெத்தியும் நம்பிட்டு போய் ஒருத்தவன்ட்ட போய் உட்காந்துட்டு இருக்க முடியுமா? இன்னும் கூத்து என்னென்னா, அதில் நபிசுல்லாசம் வந்து இவங்க இன்னும் சில விஷயங்கள் முக்கியமானது. இந்த அடையாளம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தாபூத்து வருவதற்கு தகுந்த ஒரு அடையாளம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் இவர் தான் அப்படி அந்த அரபு ஆட்சியாளர் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ டம்மி ஆட்சியாளர் கூட ஏற்படுத்துவானு. ஏன்னா இப்போ இந்த அகமது ஷாராவை ஏற்படுத்தினானு இல்லையா, அது மாதிரி ஒரு ஃபேக்கார் கொண்டாந்து யாரெல்லாம் பையச் செய்கிறீங்களோ வாங்கடா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அவங்களெல்லாம் சோழியை முடிச்சு விட்டு உம்மத்தில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை பாதி குறைச்சி விட்ருவாங்க. யார்? இந்த அமெரிக்கா இவங்கெல்லாம் அந்த வேலையை பண்ணி விட்ருவானுங்க. அதனால் ரசூல் என்ன சொல்கிறாங்க, இவங்க இருப்பாங்க, ஒரு கலீஃபாவின் மரணத்தின் போது கருத்து வேறுபாடு ஏற்படும் நபிசல்லாம் சொல்கிறாங்க. மதீனாவை சேர்ந்த ஒருவர் மக்காவிற்கு விரைந்து வருவார். யார்? இவர் தான் மஹதி. மக்காவாசிகளை சேர்ந்த சிலர் அவரிடம் வந்து அவருடைய விருப்பத்திற்கு மாறாக அவரை வெளியே கொண்டு வந்து ருக்னுல் யமானிக்கும் மகாமே இப்ராஹிமுக்கும் இடையில் அவரிடம் விசுவாச பிரமாணம் பையத்து செய்வார். அவள் பையத்து நடக்கிற ஸ்பாட் எது? ருக்னுல் யமானிக்கும் மகாமே இப்ராஹிமும் நடுவு. இன்றைக்கி போய் அவனா அங்கே நின்று நான் தான் மஹதின்னு பையத்து எடுங்க. பையத்து எடுக்கிறதுக்குள்ளே வண்டி ரெடியாக இருக்கும், கீழே பார்க்கிங்கில் வண்டிக்கு ரெடியாக இருக்கும். அந்த ஹியூமன் செயின் ஒன்று உடனே போட்டு அப்படியே அந்த தங்கத்தை தூக்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி பையத்து கொடுத்தவனும் காலி, பையத்தை எடுத்தவனும் காலியாக்கி விட்டுருவாங்க. பிறகு சிரியாவிலிருந்து அவருக்கு எதிராக ஒரு படை புறப்படும். சிரியாவிலிருந்து படை வரும். ஆனால் அது மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடையில் உள்ள பைதா என்னும் பாலைவன பூமிக்குள் புதையுண்டு போகும். மக்கள் அதை பார்க்கும்போது சிரியாவில் இருக்கக்கூடிய நல்லடியார்களும் ஈராக்கின் சிறந்த மக்களும் அவரிடம் வந்து அவரிடம் விசுவாச பிரமாணம் செய்வார்கள்.
அப்போ இதுதான் அத்தாட்சி. அப்போ மக்காவுக்கு மதீனாவுக்கு நடுவில் வாதிய ஜின்னுங்கிறது ஃபேமஸ். அது வந்து ஒரு பெரிய ரோடு இப்போ தான் போட்டுட்ருக்காங்க. அது போனீங்கன்னா அந்த ரோட்டில் போயிட்டு இப்போ நீங்கள் மலையில் போய் முட்டிட்டு நிற்கிது. மலையை பிளந்து இன்றைக்கி ரோடு போட்டுட்ருக்கான். இது இன்னும் இந்த ரோடு ஒர்க்கு இப்போ போயிட்டுருக்குது. மேபி 2030 அந்த ரோடை போட்டுருவாங்க மக்காவுக்கு வர்றதுக்கு. மதீனாவிலேருந்து வர்றதுக்கு பைதா வழியாக வர்றதுக்கு இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. மதீனா டு மக்கா போகிறதுக்கு வர்றது சிரியாவிலேருந்து வந்தீங்கன்னா மதீனா தான் வரும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. இது வந்து அபுதாவுதில் 4686. இது புகாரிலையும் இருக்குது இந்த ஹதீஸ். இது எல்லா கிதாப்லேயுமே இருக்குது. இதுதான் அடையாளம் இருக்குது. மூக்கோ நெத்தியோ அப்பா பேரோ அந்த ஆள் பேரோ மேட்ரு கிடையாது. அவரை எதிர்த்து வர்ற படை பூமியில் போகுது. இதில் பிரச்சனை என்னென்னா, அவன் தன் புக்கில் எழுதுறான், என்னை யாராவது எதிர்த்தீங்கன்னா பூமியில் புதஞ்சு போயிடுவீங்கன்ட்டு. அதுக்கு பயந்துகிட்டே நிறைய பேர் எதிர்க்க மாட்டேங்கிறாங்க. அதான் ரசூலா சொல்கிறாங்க பாருங்க, ஒரு படையினர் காபாவின் மீது படையெடுப்பார். அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம், காபா மேலே படையெடுத்துட்டு போகிறதுங்கிறது. யாருக்குமே பெருசாக எதிரிகளுக்கு துணி வராது. வெட்ட வழியான ஒரு பூமியில் அவர்கள் இருக்கும்போது அவர்களில் முதல் கடைசி நபர் வரை உயிருடன் பூமிக்குள் புதையுண்டு போவார். இந்த சம்பவம் பூமி பிளந்துகும். அது நியூஸ் எப்படி வரும், பூகம்பம் வந்தது, நிலநடுக்கம், இப்படி தான் வரும். பூமி பிளந்தது மர்மமான முறையில் அதிசயக்கத்தக்க அப்போல்லாம் வராது. நிலநடுக்கம் வந்தது மதீனாவில். ரிக்டர் ஸ்கேல் அளவில் 11.2 இருந்தது. இதில் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்கள். அதில் இராணுவ வீரர்களும் சிலர் சிக்கி கொண்டார்கள் என்பது தகவல். இப்படி தான் வரும் நியூஸு. ஏன்னா இந்த நியூஸ் வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் வந்திருக்கிறவர் இமாம் அல் மஹதி அப்படிங்கிறது. இது புகாரில் 2118. ஏன்னா மெயின்ஸ்ட்ரீம் புக்லேயே இருக்குது, ஆனால் பேர் இல்லை. புகாரிலையும் முஸ்லீம்லேயும் பேர் கிடையாது, பர்சனாலிட்டி மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு மனிதர், குறைஷிகளில் ஒருவர், இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஃபேமிலியில் ஒருவர் அப்படிங்கிறது வேறு கிதாபுகளில் தான் வருது. இப்போ இந்த இடத்துல முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா, இறை இல்லம் காபாவில் தஞ்சம் புகுந்துள்ள குறைஷியரில் ஒருவருக்காக இறை இல்லத்தை நோக்கி படையெடுத்து வருவார்கள். அவர்கள் பைதா எனும் சமவெளியில் இருக்கும்போது பூமிக்குள் புதையுண்டு போவார்கள். அப்போ இந்த ஹதீஸ் பாருங்கள், இது தவாத்துரோடு வருது. நிறைய அறிவிப்பாளர்களோட இந்த செய்தி உறுதியான செய்தியாக வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டான்டினோப்பிளுடைய வெற்றி. இப்போது இந்த ஹதீஸ் வந்து அபுதாவுதில், இது ஏற்கனவே நான் சொன்ன ஹதீஸ் தான். பைத்துல் முகத்தஸின் எழுச்சி எஸ்ரிபின் வீழ்ச்சிக்கான நேரமாகும். எஸ்ரிபின் வீழ்ச்சிக்கு பிறகு மல்ஹமா ஏற்படும். மல்ஹமாவுக்கு பின் கான்ஸ்டான்டினோப்பிளின் வெற்றி நடக்கும். கான்ஸ்டான்டினோப்பிளின் வெற்றிக்கு பின் தஜ்ஜாலின் வெளிப்படுதல் இருக்கும். இது ஹதீஸ் வந்து அபுதாவுதில் 4294. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் 7278. இந்த ஹதீஸ்லேயும் என்ன இருக்குது அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆமாக் மற்றும் தாபிக் ஆகிய இடங்களில் ரோம பைசாந்தியர்கள் நிலை கொள்ளாதவரை யுக முடிவு நாள் ஏற்படாது. இது வந்து சிரியாவில் இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்கிற சிரியா. அவர்களை நோக்கி மதீனாவிலிருந்து ஒரு படை புறப்படும். அப்போ அந்த கூட்டத்துக்கு எதிராக இங்கே மதீனாவிலேருந்து ஒரு படை வந்து போகும். அவங்க யார் அப்படின்னா, அன்றைய நாளில் பூமியில் வசிப்பவர்களில் அவர்களே சிறந்தவர்களாக இருப்பார்கள். அப்போது அவங்க தான் ஆக சிறந்தவங்களாக இருப்பாங்க. அவர்கள் ரோமர்கள் முஸ்லீம்கள் மீது போர் தொடுப்பார்கள். அப்போது முஸ்லீம்களில் 1/3 பகுதியினர் தோற்று வெருண்டோடுவார்கள். இப்போ பாருங்கள், மஹதியுடைய படை. இது இன்னொரு ஹதீஸ் காட்டுறான். அது இந்த ஹதீஸில் மஹதி பேர் இல்லை, ஆனால் இந்த படையில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டில் 1/3 ஆட்கள் வெருண்டோடுவாங்க. அப்போ இதுவும் பாருங்கள், இவங்களே ஆர்வ கோளாறில் போய் சேர்ந்தவங்க தான். என்ன நினச்சிட்டு இருக்காங்க, மஹதி போனால் எல்லாம் மாய மந்திரத்தில் ஏதோ நடக்கும்னு நம்பிட்டு போயிருக்கான். அங்கே போனால் நிஜமாக அடி உழுவுது. அப்போனா மஹதி வந்தாலும் அடி உழுவத்தான் செய்ய மாட்டிருக்கு அப்படிங்கிறதுனால இப்போ இவங்க ஓடுறாங்க. அவர்களில் 1/3 பகுதியினர் கொல்லப்படுவார்கள். அவர்கள் அல்லாஹ்விடம் மிகச் சிறந்த உயிர் தியாகிகள் ஆவர். 1/3 பகுதியினர் ரோமர்களை வெற்றி கொள்வார்கள். அவர்கள் அதன் பின்னர் ஒருபோதும் சோதனைக்குள்ளாக்கப்பட மாட்டார்கள். இவ்வாறு அவர்கள் கான்ஸ்டான்டினோப்பிளை வெற்றி கொள்வார்கள். போர் சிரியாவில் ஸ்டார்ட், அவங்க ஆமாக் தாபிக்கில் இருக்காங்க, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இவங்க போய் கான்ஸ்டான்டினோப்பிளை ஜெயிச்சிருவாங்க. இது முஸ்னத் அஹ்மதில் அந்த ஹதீஸு. இது முஸ்லீமில் வந்து 7278. 1/3 பகுதியினர் தோற்று வெருண்டோடுவார்கள். அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். 1/3 பகுதியினர் ஓடுவாங்க, 1/3 பகுதியினர் கொல்லப்படுவாங்க, 1/3 பகுதியினர் வெற்றி பெறுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் புறப்பட்ட வந்த பின் உங்கள் குடும்பத்தாரிடையே தஜ்ஜால் வந்துவிட்டான் என்று சைத்தான் குரல் எழுப்புவான்.
உடனே அவர்கள் தம் குடும்பத்தாரை நோக்கி செல்வார்கள். அது பொய்யான செய்தியாக இருக்கும். இது மாதிரி 2 தடவை நடக்கும். 3வது தடவை நிஜமாலுமே தஜ்ஜால் வந்துடுவான். அப்போ மசீஹ் தஜ்ஜால் புறப்படுவான். இந்நிலையில் அவர்கள் போருக்காக ஆயத்தமாகி அணிகளை சீர் செய்து கொண்டிருக்கும் போது தொழுகைக்காக இகாமத் சொல்லப்படும். அப்போது மரியமின் புதல்வர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானிலிருந்து இறங்கி வந்து அவர்களுக்கு தலைமை ஏற்பார்கள். அப்போது இந்த இடத்துல வானிலிருந்து இதெல்லாம் பிராக்கெட்டில் அவர்கள் இறங்கி வந்து அவர்களுக்கு தலைமை ஏற்பார்கள். வர்றது யாராக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் மரியமுக்கு பிறந்திருக்கணும், அப்பா இருக்கக்கூடாது. சரியா? இதுதான். அதனால தான் அல்லாஹ் வந்து அவரை யூனிக்காக ஆக்கணும். புரியுதா? இந்த 2வது என்ட்ரி அவருக்கு வந்து அங்கீகாரமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான். அப்பெல்லாம் மகன் வேறு என்ன ரீசன் இருக்குது? எத்தனையோ நபிமார்கள் வந்தார்கள், போய் பீர்க்கப்பட்டார்கள். வானத்துக்கு உயர்த்தப்பட வேண்டிய தேவை என்ன இருக்குது? எவ்வளோ நபிமார்கள் வந்தாங்க. இவர் மட்டும் என்ன அப்படி ஸ்பெஷல்? ரீசன் இருக்குது. ஏன்னா அவர் 2 தடவை வர வேண்டியது இருக்குது. அதனால் அல்லாஹ் அவருடைய பிறப்பே விசேஷமாக்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து வரமாட்டாங்க. ஆல்ரெடி அவங்க ஒரு பிறப்பு அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இதில் இவன் கூட பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணுறான். அது பின்னாடி அவன் விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த இடத்துல இது வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து, அதாவது அவங்க சஃப்பு சரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, அவர்களுக்கு தலைமை ஏற்பார்கள். இப்போ இதில் வந்து தொழுகைக்கு வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமே தலைமை ஏற்பார்கள்னு இருக்குது. முஸ்லீமில் ஒரு அறிவிப்பில் அவங்க தலைமை ஏற்பார்கள் இருக்குது, இன்னொரு அறிவிப்பில் இவன் இருக்குது. அதே மாதிரி முஸ்லீம்கள் ஒரு ஜமாத்தை நடக்க போகுது. புரியுதா? மஹதி இருக்கிற டீமில் மஹதி லீட் பண்ணுவாங்க, மீதி இருக்கிற டீமில் ஈசா நபிக்கு லீட் பண்ணுற அளவுக்கு யாருக்கு தகுதி இருக்குது? நம்மளில் யாருக்காவது தகுதி இருக்குது? அவங்க தான் தலைவர். அப்போ அவங்க தான் லீட் பண்ணுவோம். ஈசா பின் மரியம் அவர்கள் இறங்கும்போது மக்களின் தலைவர் அவர்களிடம் வந்து எங்களுக்கு தொழுகை நடத்துங்கள் என்று மஹதி கூறுவார். இப்போ இந்த இடத்துல மஹதிங்கிற வார்த்தையோடவே இருக்குது. இப்போ அவன் என்ன சொல்கிறான்? மஹதி வாசகம் ஈசா தனி, மஹதி தனி இல்லைங்க. இப்போ மஹதி சொல்லுவாருன்னே இந்த வாசகம் இருக்குது இதில். அதற்கு ஈசா அவர்கள், இல்லை, உங்கள் தலைமை உங்களிலிருந்தே இருக்கட்டும், அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு அளித்த மரியாதை இதுவாகும் என்று கூறுவார்கள். இது ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் அந்த கண்ணியத்துக்காக அவங்க அப்படி செய்வாங்க. இது சில்சிலத்து சஹீஹால 2662. இது மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா, அவரை அல்லாவின் விரோதி தஜ்ஜால் காணும்போது, யார்? ஈசா நபியை தண்ணீரில் உப்பு கரைவதை போன்று கரைந்து போவான். அவனை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டால் கூட அவன் தானாக அழிந்து விடுவான். ஆயினும் ஈசாவின் கரத்தால் அவனை அல்லாஹ் அழிப்பான். அப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது ஈட்டி முனையில் படிந்துள்ள அவனது இரத்தத்தை மக்களுக்கு காட்டுவார்கள். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்போ முஸ்லீமில் 5553. இதெல்லாம் வந்து தெளிவாக அதில் ரசூல்லா என்ன சொல்கிறாங்க? ஈசா நபி அவங்களுடைய கைகளால் அல்லாஹ் அழிப்பான். அப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈட்டி எடுத்து காமிப்பாங்க, அதில் ரத்தம் இருக்கவங்க காமிச்சிருக்காங்க. அப்போது எல்லாமே டைரெக்டாக இதில் வந்து நம்ம எடுத்துக்கணும். இது முத்தஷாபியாக தான் இங்கே ஒன்றுமே கிடையாது. இது டைரெக்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய ஒரு விஷயம். அது நபிஸ்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் அரபிய தீபகற்பத்துடன் போர் புரிவீர்கள். ஃபஸ்ட்டு போர் யார் கூட? அரபுகளுடன். அல்லாவால் வெற்றி வழங்கப்படும். பின்னர் நீங்கள் ரோமர்களுடன் போர் புரிவீர்கள். அல்லாவால் வெற்றி வழங்கப்படும். பின்னர் நீங்கள் தஜ்ஜாலுடன் போர் புரிவீர்கள். அல்லாவால் வெற்றி வழங்கப்படும். இது சொல்லிவிட்டு ரசூல்லா இது சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜாஃபிர்லான்னு வரைக்கிறாங்க. இப்னு மாஜால 4091. அப்போ புரியுதா? 3 போர். அப்போ அதில் வந்து முஸ்லீமில் அந்த 2 போர் தான் இருக்குது. கான்ஸ்டான்டினோப்பிள் போர், தஜ்ஜாலுடன் போர். அப்போ அதுக்கு முன்னாடி அரபுகளுடன் போர். அப்போ அதில் ஆட்சி தலைவர் இவராக இருந்து இவருக்கு எதிராகவே இங்கே நடக்கக்கூடிய அந்த கிளர்ச்சிகளை எல்லாம் இவர் ஒழிச்சு கட்டுவார் அப்படிங்கிறது இந்த இடத்துல புரியுது. அதே மாதிரி கான்ஸ்டான்டினோப்பிள் பற்றி வந்து இவ்வளவும் வந்து இருக்குது இப்னு மாஜால 2779. இவ்வுலகம் முடிவடைவதற்கு ஒரே ஒரு நாள் மாத்திரமே மீதம் இருந்தாலும் என் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதர் தைலம் மலையையும் கான்ஸ்டான்டினோப்பிளையும் கைப்பற்றும் வரை அல்லாஹ் அந்த நாளை நீண்ட செய்துடுவான். அப்போது இது புரிஞ்சுங்க. கான்ஸ்டான்டினோப்பிள்னால் இன்றைக்கி இருக்கிற துருக்கி, இன்றைக்கி டர்க்கி என்னது? நேட்டோ. இன்றைக்கி வந்து யார் கையில் இருக்குது? இன்றைக்கி வந்து இஸ்லாத்துடைய எதிரிகள் கையில் வந்து டர்க்கி இருக்குது. டர்க்கியுடைய வின்னிங் வந்து இவர் கையில் தான் இருக்குது. இதெல்லாம் மஹதி செய்யணும். இங்கே வந்து உட்காந்து சும்மா 18 பையத்து மட்டும் வாங்கி 19 இன்னும் வேலை எவ்வளோ சீரியஸ் ஜாப்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு கேட்டால் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டாங்க. முடிச்சு போச்சு இது எல்லாமே. அதாவது மல்ஹமாவுக்கும் கான்ஸ்டான்டினோப்பிள் வெற்றிக்கும் மத்தியில் 6 வருடங்கள் இருக்கும். 7வது வருடம் தஜ்ஜால் வெளிப்படுவான். அப்போ மல்ஹமா நடக்கணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் கான்ஸ்டான்டினோப்பிளுடைய வெற்றி, அதுக்கப்புறம் தஜ்ஜால் 7வது வருஷம் வருவான் அப்படின்ட்டுருக்கு. இதை எல்லாமே அவன் வந்து என்ன பண்ணுறான்?
1991 நடந்த கல்ஃப் வாரில் இதெல்லாம் முடிஞ்சிச்சுங்கிறான். 1991 எந்த டர்க்கியில் எந்த போர் நடந்துச்சு, கான்ஸ்டான்டினோப்பிள் வெற்றி எங்கே நடந்துச்சு, கல்ஃபில் வந்து வெறும் குவைத்துக்கும் ஈராக்குக்கும் தான் போர் நடந்துச்சு. இப்போ இதில் இது ஒரு விஷயம். அப்போ ஈசா நபியை பற்றியும் நிறைய அறிவிப்புகள் வருது. முதல்ல குரான்லேயே இருக்குது 459, வேதக்காரர்களில் எவரும் ஈசா மரணிப்பதற்கு முன்னால் அவரை ஈமான் கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். கியாமத் நாளில் அவர் அவர்கள் மீது சாட்சியாளராக இருப்பார். இது 4வது அத்தியாயம் 159 அப்போ ஈசா நபியுடைய வருகை மறுபடியும் இருக்கும், ஏதக்காரர்கள் அவர்கள் மீது ஈமான் கொள்வார்கள்ங்கிறது. இது நீங்கள் எல்லா தஃப்சீலும் எடுத்தீங்கன்னா இதுக்கு 2வது வருகை தான் மீனிங் வந்து செய்யப்படும். இது வந்து சிலர் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, யார் ஹமீதுத்தீன் ஃபராயி மாதிரி. இது எல்லாமே நமக்கு ஒரு செய்தி, அவ்வளோதான். இதில் வந்து நமக்கு வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கோ அட்வைஸோ நமக்கு வந்து எதுவுமே இதில் கிடையாது. ஈசா நபியோடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதில் நமக்கு நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கில்ல, அவரு தான் அவருடைய வேலையை வந்து அவர் செய்வார். அப்போ ஆனால் நமக்கு தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக மரியமுடைய மகன் ஈசா உங்களிடம் நேர்மையான நீதிபதியாக இறங்கவிருக்கிறார். அவர் சிலுவையை முறிப்பார், பன்றியை கொல்லுவார், ஜிஸ்யா வரியை நீக்குவார். அந்நாளில் வாங்குவதற்கு ஆள் இல்லாத அளவிற்கு செல்வம் பெருக்கெடுத்து ஓடும். இது வந்து புகாரியில் 2222. இது முஸ்லீம்லேயும் இருக்குது 5558 ஈசா நபி வருவாங்கன்று. அப்போது இது வந்து ஸ்ட்ராங்கான செய்தி. இது வந்து ஒரு டவுட்டான செய்தியோ அல்லது 2ஆம் தர கிதாபில் இருக்குது. 1க்கும் மேற்பட்ட அறிவிப்பாளர்கள் வழியாக நிறைய இடங்களில் தொடர்ச்சியாக இது வந்துக்கிட்டே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ஒரு பிக்சர் இருக்கும். என்ன அப்படின்னா, முதல்ல வந்து இந்த கான்ஸ்டான்டினோப்பிள் இந்த சண்டை இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தஜ்ஜாலுடைய வெளிப்படுதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஈசான், அதாவது மஹதி அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் தஜ்ஜால், அதே அங்கே சீக்வன்ஸ் வருதா, தாலூத்து, அதுக்கப்புறம் ஜாலூத்து, பிறகு தாவூது. இதற்கு இடையே அப்போ அவங்க வந்துட்டு மரியமின் மகர் ஈசா அவர்களை அல்லாஹ் பூமிக்கு அனுப்பி வைப்பான். அவர் சிரியாவின் தலைநகர் தமாஸ்கஸில் கிழக்கு பகுதியில் உள்ள வெள்ளை கோபுரத்தில் அருகில் 2 வானவர்களின் ரெக்கைகள் மீது தம் கைகளை வைத்தவாறு இறங்குவார். 2 வானவர்கள் மேலே இப்படி கை வச்சுக்கிட்டு இறங்குவாங்க. அவர் குங்குமப்பூ நிறத்தில் 2 ஆடைகளை அணிந்திருப்பார். அவர் தனது தலையை தாழ்த்தினால் நீர் துளி சொட்டும். இது எல்லா ஹதீஸ்லையும் இந்த டீட்டெயில் சொல்கிறாங்க. இது ஏன் சொல்லப்படுதுங்கிறது தெரியல. இந்த தண்ணி சொட்டுறது, தலையை உயர்த்தினாலோ வெண்முத்தை போன்று நீர்த்துளி வழியும், அந்த மாதிரி இருக்கும். அவருடைய மூச்சு காற்றை சுவாசிக்கும் எந்த ஒரு இறைமறுப்பாளனும் சாகாமல் இருக்க மாட்டான். அவர் விடும் மூச்சானது அவரது பார்வை எட்டும் தூரம் வரை செல்லும். இது உவமையாக சொல்லப்படுது. பின்னர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை தேடி செல்வார்கள். இறுதியில் பாலஸ்தீனில் உள்ள லுத்து, அதில் வந்து எவ்வளோ தெளிவாக வருதுன்னு பாருங்கள். இந்த மஜ்மூஸ் ஜவாயிதுங்கிற அந்த ஹதீஸில் இதெல்லாம் வந்து கேம் ப்ளே பண்ணுறான். அதாவது ஈசான பலஸ்தீனில் நான் போக மாட்டேன், அங்கெல்லாம் போக வேண்டியது ஹத்தா யாத்திய ஷாம் மதீனத்தை பாலஸ்தீன். அதாவது பாருங்கள், பலஸ்தீன்னே ரசூலா சொல்கிறாங்க. மதீனத்தை பலஸ்தீன்னா பலஸ்தீன் என்னும் ஊர், ஷாம் நாடு, பலஸ்தீன் டிஸ்ட்ரிக்ட்டு, பாபின் லுத்துங்கிற கிராமம், அதாவது வட்டம், தாலுக்கா, மாவட்டம்லாம் சொல்கிறாங்க. இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிவிட்டு அது பலஸ்தீனை குறிக்காது அப்படிங்க. இது மஜ்மூஸ் ஜவாயிதில் பார்த்தீங்கன்னா 12512 ஹதீஸு. லுத்து என்னும் நகரத்தின் தலைவாயில் அருகே அவனை கண்டு, இது முஸ்லீமில் வந்து வெறும் லுத்துன்னு இருக்குது. அது எங்கே இருக்குங்கிறது ரசூல்லா இங்கே சொல்கிறாங்க. அது பாலஸ்தீனில் இருக்குது. பாலஸ்தீன் எங்கே இருக்குன்னா ஷாமில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னர் தஜ்ஜாலிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றிய ஒரு சமூகத்தார் மரியமின் மைந்தர் ஈசா அவர்களிடம் வருவார். இது வந்து தஜ்ஜாலுடைய அந்த சிஸ்டத்தில் வந்து மறுத்த கூட்டத்தினர் ஈசா நபியை வந்து சந்திப்பாங்க அப்படின்னு. அப்போ உலகத்துடைய சினாரியோ வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே ஒற்றை தலைமை இருக்கும், உம்மத்தன் வாஹிதாவாக இருக்கும். அந்த உம்மத்தன் வாஹிதாக்கு லீடர் ஈசா அலைஹிஸ்ஸலாமாக இருப்பாங்க. அவர் தடவி கொடுத்து சொர்க்கத்தில் அவர்களுக்கு கிடைக்கவிருக்கும் படித்தரங்கள் குறித்து அவர்களுக்கு தெரிவிப்பார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து பரவாயில்ல, அவங்க ரொம்ப பாராட்டுவாங்க. தஜ்ஜாலுடைய ஃபித்னாலேருந்து நீங்கள் தப்பிச்சிருக்கீங்க, இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சிருக்கீங்க, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தில் வந்து இதெல்லாம் கொடுப்பான். இந்த சந்திப்பு நடக்கும். இதற்கிடையே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த உடனே அந்த யாஜூஜ் மாஜூஜுடைய அந்த கடைசி தாக்குதல், அதற்கான அவங்க அந்த கூட்டத்தாரை வந்து அல்லாஹ் அனுப்புவான். அவர்கள் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் வருவாங்க. அப்போ அவங்க வந்த உடனே ஃபுல்லாக முற்றுகை நடக்கும்.
அதுக்கப்புறம் ஈசா நபி வந்து துவா செய்வாங்க. அவங்களுடைய கழுத்துகளிலிருந்து ஒரு பூச்சி மாதிரி வந்து அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் மொத்தமும் அழிஞ்சு போகும். பின்னர் அந்த ஏரியாவே ஃபுல்லாக அந்த பிணங்களாக இருக்கும். பின்னர் அல்லாஹ் வந்து அதை வந்து ஒரு பெரிய ஒரு பறவைகளை அனுப்புவான். அந்த பறவைகள் அந்த பிணங்களை கொண்டு போய் அப்புறப்படுத்தும். பின்னர் அல்லாஹ் மழை பொழிய செய்வான். அந்த மழை எந்த மண் வீட்டிலும் எந்த முடி வீட்டிலும் படாமல் இருக்காது. உலகம் முழுவதும் அந்த மழை வந்து பரவலாக போகும். அது எதுக்கு ரீசன் அப்படின்னா, அந்த டைமில் மல்ஹமால நியூக்ளியர் வார் நடக்கும். ஒரு தடவை அணு கதிர் போட்டாங்க அப்படின்னா 300 வருஷத்துக்கு எதுவும் வளையாது. அப்போ உலகம் முழுவதும் விவசாயத்துக்கு வந்து அன்ஃபிட் பூமியாக இருக்கும். அப்போ இந்த பூமி ரீசெட் அடிக்கப்படும். அன்றைய நாளில் பூமியை கழுவி கண்ணாடி போல் சுத்தமாக்கிவிடும் அந்த மலை. பின்னர் பூமிக்கு நீ உன் கனி வர்க்கங்களை முளைக்கச் செய்வாயாக, உன்னிடமில்ல வளங்களை மறுபடியும் தருவாயாக என்று உத்தரவு. அல்லாஹ் உத்தரவு மறுபடியும் போடுவான், பூமியை வந்து வளம் ஆகு அப்படின்ட்டு. ஒரு குழுவினர் சேர்ந்து ஒரே ஒரு மாதுளம் பழத்தை உண்பர். அப்போ அந்த மாதுளம்பழம் அவ்வளோ பெருசு இருக்கும். அதன் தொலி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நிழல் அளிக்கும். அதோடைய அந்த தோல் உளிச்சோம்னா ஒரு ஆள் நிழலில் இருப்பாங்க. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயரம் எவ்வளோ? 60 முழம் 90 அடி. அப்போ அவர் காலத்து மாதுளம்பழம் அந்த சைஸ் இருந்துச்சுன்னா தான் அவர் சாப்பிடணும். அவர் சாப்பிட்டு உரிச்சு போட்டார்னா நமக்கு அது நம்ம வீட்டுக்கு வந்து டார்பாயாக யூஸ் பண்ணலாம். சரியா? ஒரு வாழைப்பழம் அத்தா பெருசு இருக்கும். அது ஒரு பால் அது கறந்துச்சுன்னா அது ஒரு கூட்டம், பெருங்கூட்டம் நம்ம குடிப்போம். இதில் இன்னொரு ஹதீஸில் நான் பார்த்தேன், அது ஆதம் நபி காலத்தில் பூமி இருந்ததை போல் அல்லாஹ் மாற்றுவான்னு ஹதீஸில் வாசகமோட இருக்கு. ஆமாம், ரீக்ரியேஷனே அல்லாஹ் பண்ணுவான் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஹதீஸு பொறுத்த வரைக்கும் இது வந்து டோட்டல் ஹதீஸ் ஆச்சா. இதுக்கப்புறம் கடைசியாக இவர் வந்து ஒரு 40 வருஷம் ஆட்சி பண்ணுவாங்க. யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். 40ன்னா அதிகமாக சில வருடங்கள்னு வச்சுங்க, அவ்வளோதான். இது வந்து அல்லாஹ்வுடைய பூமியுடைய மக்சது நிறைவடையும். இதுதான் அல்லாஹ்வுடைய தக்பீர், ரப்பு, ஹாக்மியத்து, இகாமத்து தீனு, என்ன ஷஹாதத் அலன் நாசு, எல்லாம் இதுதான். இது பூமி உருவாக்கியதன் நோக்கத்தை அடையும். மனித படைப்பின் நோக்கம் முடிவடையும். இதோட முடிஞ்சு போச்சு. இனி வாழ்வதற்கு பூமியில் ஒரு ரீசனும் கிடையாது. அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? சிரியா நாட்டிலிருந்து குளிர்ந்த காற்று ஒன்றை அனுப்புவான். அப்போது பூமியின் மீது தமது உள்ளத்தில் கடுகு அளவு நன்மை அல்லது இறை நம்பிக்கை உள்ள எவரது உயிரையும் அது கைப்பற்றாமல் விட்டு வைக்காது. அந்த காற்று நுழைஞ்சு அதன் மூலமாக மனிதர்கள் மௌத்தாயிருவாங்க, மூமின்கள் எல்லாம். எந்த அளவுக்கு என்றால், உங்களில் ஒருவர் மலைக்கு நடுவே நுழைந்து கொண்டாலும் அங்கும் அது நுழைந்து அவரது உயிரை கைப்பற்றும். சாகிறது மேலு. அப்போக்கி காதில் எதையாவது வச்சுட்டு புத்திசாலித்தனம் நினச்சி இது எங்களுக்கு முன்னாடியே தெரியும்னு அடைச்சி பிடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வானம் 2 பிளக்கும். அப்புறம் கொடூரமான மவுத்தாக இருக்கும். சரியா? அப்போ ரசூல்லா வந்து அதான் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு தீமைகளை விரைந்து செல்வதில் பறவைகளை போன்றவும் குணத்தில் மிருகங்களை ஒத்த தீய மனிதர்களே அப்போது எஞ்சியிருப்பார்கள். அவர்கள் எந்த நன்மையும் அறியவும் மாட்டார்கள். அப்போ ஈசா நபி ஆட்சியிலே இப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. அப்போ புரிஞ்சுங்க. அப்போ இஸ்லாம் வந்து ஒரு சிஸ்டமாக இருக்கும், ஆனால் எல்லாரும் முஸ்லீமாக இருக்க மாட்டாங்க. புரியுதா? டாமினண்ட் சிஸ்டமாக இஸ்லாம் இருக்கும். இதுதான் விஷயம். அப்போது அந்த நேரத்தில் வந்து எந்த நன்மையும் அவங்க செய்ய மாட்டாங்க. உடனே சைத்தான் அவங்களுக்கு சொல்லுவான், நீ என்ன உத்தரவிடுகிறாய்? அப்போனா சைத்தான் சொல்லுவான், சிலைகளை வழிபடுமாறு உத்தரவிடுகிறான். அப்போ அவன் சொன்ன உடனே எல்லாம் சிலை வழிபாட்டுக்கு அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் தமது ஒட்டகத்தின் தண்ணீர் தொட்டியை ஒருவர் சரி செய்து கொண்டு இருப்பார். மனிதர் ஒருவரே அந்த சப்தத்தை முதலில் கேட்பார். உடனே அவர் மூர்ச்சையாகி விடுவார். அப்போ ஒரு சவுண்டு வரும், பெருசாக ஒரு சூர் ஊதப்படுற. அப்போ மக்கள் அனைவரும் மூர்ச்சையாகி விழுவார்கள். பிறகு அல்லாஹ் மலையொன்றை அனுப்புவான். அப்புறம் இந்த சூர் ஊதப்பட்டதுக்கப்புறம் அப்புறம் குரானில் வரும், கடல்கள் பற்றி எரியும், மலைகள் வந்து பெயர்க்கப்படும், சூரியன் சந்திரன் இணைக்கப்படும், என்ன வானம் வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கும். இது எல்லாமே குரான்லேயே நீங்கள் பார்க்கலாம். இந்த சீனில் இது நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய யூனிவர்சல் மழை. அந்த மழைக்கு அப்புறம் மறுபடியும் மனிதர்கள் அப்படியே அந்த புற்பூண்டுகள் முளைப்பாங்க. இது குரான் நிறைய இடங்களில் பேசுது. மறுமைக்கு உதாரணம் வந்து ஒரு மலை போன்றது அப்படின்னு சொல்லி குரான் பேசுது. அதோடு இந்த ஹதீஸ் அப்படியே மெர்ஜ் ஆகுது. அப்போது இதோட இந்த சாப்டர் முடியுது. அதாவது ஓவரால் பிக்சர் இதுதான். முஸ்லீம்களுடைய அந்த எழுச்சி,
அதுக்கப்புறம் தஜ்ஜாலுடைய வெளிப்படுதல், ஈசா நபி இறங்குதல், அதற்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள், இவ்வளோ தான் இந்த விஷயங்கள். இதில் டமாஸ்கஸில் தான் ஈசா நபி இறங்குவாங்க, அது லுத்து தான் அப்படிங்கிறது அந்த ஹதீஸில் நமக்கு நிறைய நமக்கு வந்து அதில் புரியுது. அதே மாதிரி அபுதாவுதில் இது ஹதீஸ் இருக்குது. மரியமின் குமாரர் அவர்கள் டமாஸ்கஸின் கிழக்கு பகுதியில் உள்ள வெள்ளை மினாராவில் இறங்குவார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ இதுலேயும் இருந்துருச்சு. ஈசா நபி காலத்தில் வேறு மதங்கள் இருக்காது அப்படிங்கிறதும் இந்த இடத்துல அபுதாவுதிலே வருது. இது 4324வது ஹதீஸில். இதில் வந்து எப்படி இருக்குன்னா, யுஹ்லிகுல்லா ஃபி ஜமானிஹில் மிலல குல்லஹா இல்லல் இஸ்லாம். அதாவது மிலல் அப்படின்னா மில்லத்துங்கிற அந்த வார்த்தையை குறிப்பிடுறது. வேறு எந்த மார்க்கமும் இருக்காது. இல்லல் இஸ்லாம், இஸ்லாமை தவிர எந்த மார்க்கமும் இருக்காது. இது யார்? ஈசா நபி இருக்கும்போது. இப்போது இதெல்லாம் அவங்ககிட்ட கேட்குறாங்க, எப்போ ஈசா நபி நீ இருக்கும்போது எந்த மார்க்கம் இருக்காதுங்கிற எல்லாம். இப்போ அவன் சொல்கிறான், ஒரு புக் எழுதுகிறான். அதில் வந்து அவனுடைய சம்பலிக்க ஏத்தரசாத்கா ஜவாபாத் அப்படின்னு. அந்த சம்பலிங்கிறவர் அவர் வந்து இவனை நேரில் பார்த்துருக்கிறார். நேரில் பார்த்து நேரில் வந்து அந்த டைமில் அவர் தான் அந்த இடத்துல இமாமா ஏதோ இருந்திருப்பார், மார்க்க அறிஞராக இருந்திருப்பார் போல். அதனால் வந்து இவரோட அவன் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகுறான். அதே மாதிரி இவருக்கு மட்டும்தான் அவன் எழுதியிருக்கான், கவுண்ட்ரு அப்படிங்கிற பேரில். அந்த கவுண்ட்ரு என்ன இருக்குன்னா அவனுக்கு வெட்டின கபராகவே இருக்கு. அதில் வந்து அவன் என்ன எழுதுறான் அப்படின்னா, அவன் சொல்கிறான் 1991 இது 8ஆம் பக்கம் 9ஆம் பக்கத்தில் இருக்குது. சம்பலிக்க ஏத்தராசாத்கே ஜவாபாத் முதல் பாகம். 4 பாகம் இருக்குது. 4 பாகமும் ஒன்று தான். அதுவே நான் ஒவ்வொன்று 4 வாட்டி எழுதியிருக்கான். அதனால் அது 4 பாகம் இருக்குது. அது 4 எனக்கு சரியான காண்டு. நான் ஒரு புக்கு படிக்கிறதே அவ்வளோ கஷ்டம். 4 புக்கு படித்து கடைசியாக ஒரே மேட்ருன்னு தெரிஞ்சவொன்னே எனக்கு செம்ம கடுப்பு. சுற்றி 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 திரும்பி 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 அதே ஆர்குமெண்ட்டு வச்சுட்டே இருக்கான். கேட்டால் என்னடா அப்படின்னா, நான் வந்து தக்கராறுடன் நான் வந்து அதை ப்ரூவ் பண்ணுறேன், அதாவது ஆணித்தரமாக அதை ப்ரூவ் பண்ணுறாரான். அவன் சொல்கிறான் 91 தர்பங்காவில் வந்து நான் ஸ்டூடெண்ட்டு காலேஜில் தங்கியிருந்தேன். இப்போது இவன் கணக்கு படி இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, 2003 தான் இவனுக்கு வந்து அந்த ஞானம் உதிச்சு தான். அப்போ வந்து இவனுக்கு 33 வயசு. அப்போ 91 இவனுக்கு 21 வயசு. அப்போ காலேஜில் இருந்தேன். ஒரு நாள் இஷா தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து என்னிடம் மார்க்கத்தின் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது சொல்கிறான். 91 அல்லாஹ்வுடைய பொறுத்திலிருந்து இஷாவுக்கு அப்புறம் எனக்கு மார்க்கம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. என்ன பொறுப்பு சொல்லலை. அல்லாஹ் எப்படி பொறுப்பு கொடுத்தான் சொல்ல மாட்டேங்கிறான். கேட்டது கூட அது ரகசியம்ங்கிறான். இது நம்ம நித்யானந்தாவும் சொல்ல முடியும், புரியுதா? இது நானும் அடித்து சொல்ல முடியும். இது ஒரு எவிடன்ஸாக. இது முதல்ல நபிமார்கள் எப்படி நபி ஆனாங்கங்கிறத ஃபஸ்ட்டு அதைத்தான் அவங்க சொல்லுவாங்க. அல்லது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு விஷயம் வருதுன்னா முதல்ல அதுதான் டிக்ளேர் பண்ணுவாங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள், புகாரில் ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன இருக்கும்? வஹி எப்படி இறங்கியது இப்படின்னு தான் இருக்கும். முதல்ல எப்படி வஹி வந்துச்சுங்கிறதான் சொல்லுவாங்க. எப்படிங்க நம்புறது ஒரு காமன் மேனை? எதுக்கு நம்பணும் காமன் மேனை? அவன் சொல்கிறான் நம்பு தான் ஆகணும், ஏன்னா அது எனக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் இருக்க செய்யும். கூத்து என்னன்னு பாருங்க, கடைசி பாயிண்ட் வரும்போது உங்களுக்கு தெரியும். இல்லை அவன் சொல்கிறான், சொல்லிவிட்டு இந்த பொறுப்பு ஒப்படைக்கும். அப்போ ஒரு பொறுப்பு அவனுக்கு ஒப்படைக்கப்பட்டுருச்சு. சரியா? அந்த பொறுப்பு என்னங்கிறது 96 இவன் ரிவீல் பண்ணுறான். நான் வீட்டுக்கு சென்றேன், ஏதோ அந்த இஷாவில் 91 என்னுடைய மாறிப்போன இந்த நிலையையும் எந்நேரமும் நான் கொண்டிருந்த இந்த மார்க்க கவலையை பார்த்து அவர்கள் என்னை பற்றி தவறாக நினைத்து கொண்டார்கள். இவன் வீட்டுக்கு இஷா முடிஞ்சு போகிறானா. போகும்போது இவன் எப்படி இருக்கான்? மாறி போயிடுச்சு. என்ன மாறி போச்சு? சஸ்பென்ஸு. சரி, இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க? என்னை பற்றி தவறாக நினச்சி, அதான் இவனுக்கு என்ன வந்துருச்சான், அவனுக்கு இவன் ஒரு மார்க்க கவலையில் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சானான். இப்போ எனக்கு தலைவலி வருதுன்னு வச்சுக்கிங்க, மூஞ்சி வாடி போயிருக்கும். எவனா ஒருத்தன் திட்டினானாலும் எனக்கு மூஞ்சி வாடி போயிருக்கும். எனக்கு கடன் கொடுக்குறவன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறானாலும் என் மூஞ்சி வாடி போயிடும். நாளைக்கு எவனுக்காவது நான் ஏதோ ஒன்று தர வேண்டியது இருக்கிறதுனாலும் எனக்கு மூஞ்சி வாடி போயிடும். வீட்டுக்கு போனால் மூஞ்சி வாடி போயிடுச்சுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? மார்க்கத்தின் கவலை இருக்குதுன்னு சொல்கிறான். என்ன தம்பி மார்க்கத்தோட கவலையாக இருக்கிற, அது எப்படா கண்டுபிடிச்சாங்க உங்கள் அம்மா அப்பா உனக்கு மார்க்க கவலை வந்துருச்சுன்ட்டு அப்படி நினைத்து அதுக்கப்புறம் தவறாக நினச்சான். இப்போ 21 வயசு பையன் நீ வந்தேன்னா மூஞ்சி தோங்க போட்டு வந்தேன்னா என்ன நினைப்பாங்க? என்ன தம்பி சேட்டப் பண்ணிட்டு வந்தா, இல்லை எங்கேயாவது போய் ஏதாவது வாங்கிட்டு வந்தியா செம்மத்தியா
காலேஜ் படிச்சுட்டு இருந்து ஸ்கூல் முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டு வந்த, இப்படி தான் கேட்பாங்க. அவன் சொல்கிறான், அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், அவர்களின் உலக நலன் பாதிக்கப்படும் என்று அவர்கள் பயந்ததால் என்னை கடுமையாக எடுத்தோன்னா அவன் ரசூலாக, அதாவது எல்லாம் ரசூலாவோட மேட்ச் பண்ணுறானா. அவங்க ஹீரா கோயிலில் போய் உட்காந்தாங்க, நைட்டு அப்படி மூஞ்சி ஒரு மாதிரியாக மாறிச்சு. கதீஜாரில் வந்து கேட்டாங்க என்ன ஆச்சு உங்களுக்குன்ட்டு, அதை அப்படியே ஃபிட் பண்ணுறாருனா. ஆனால் நான் நபி கிடையாது, அல்லாவுடைய செய்தி கிடையாது. ஏன்னா நபின்னு சொன்னால் உம்மத்தில் இங்கே அதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. எல்லாத்தையுமே அப்படியே சொல்லிவிட்டு அப்புறம் பாருங்கள், இவங்க உலகம், அதாவது ஒரு தடவை பார்த்தோன்னே உங்கள் பையன் மூஞ்சி வாடி போயிருந்துச்சுன்னா அவங்க உலக நலன் பாதிக்கப்படும்னு எப்படி அவங்க அப்பா அம்மா கணக்கு போட்டுருவாங்க. சரி, இது அவன் எழுதுன சுயரிசரித. அப்போ அவன் என்ன சொல்கிறான், எழுதுறான், அந்த மாதிரி உலக நலன் பாதிக்கப்படும் என்று என்னை கடுமையாக எழுதித்தார்கள். யார்? பெற்ற தாய் தந்து. இங்கே அபுல்ஹாபு கொண்டாந்து ஃபிட் பண்ணுறான். புரியுதா? அதை ஃபிட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கூத்து என்னன்னு கேளுங்க. 9/11/1991 நான் இந்த வேலை இந்த ஊரில் அங்கீகாரம் கிடைக்காது என்பதால் என்னுடைய வீடு வாசல் அனைத்தையும் விட்டுவிட்டு நான் டெல்லிக்கு ஹிஜ்ரத் சென்று விட்டேன். டெல்லி ஹிஜ்ரத் போயிட்டான். டெல்லிக்கு வந்து சில நாட்கள் சூட்கேஸ் வியாபாரம். ஹிஜ்ரத் போய் யாராவது, அதாவது 91 தர்பங்கால பிரச்சாரம் எடுபடாதுன்னு முடிவு பண்ணி அந்த உம்மத்து மேலே ஹுஜ்ஜத்து நிறுவிட்டு போயிட்டாரு. சரியா? அங்கே போய் என்ன பண்ணணும், டெல்லி உம்மத்து மேலே ஹுஜ்ஜத் பண்ணும். அப்போது நபி கரீம் மொஹல்லாங்கிற ஒரு மொஹல்லாவில் இருந்தான். அப்போது எனக்கு 33வது வயதில் அல்லாவுடைய புறத்தில் இருந்து ஒரு மன்ஹஜ் கற்றுத்தரப்படும் என்று கூறப்பட்டது. எப்படி சஸ்பென்ஸு. அந்த இது வந்து 96 உனக்கு 33 வயசு ஆகும் பார். எப்போ? 2002. அப்போது உனக்கு ஒரு மன்ஹஜ் வரும் அப்படின்னு. புரியுதா இல்லையா? இன்னும் அப்பாயின்மெண்ட்டை முழுசாக நடக்கலையா. ஆனால் அதுக்குள்ளே அந்த மக்கள் மேலே விரக்தி. அதுக்குள்ளே அங்கேருந்து ஹிஜ்ரத்து வேற. சத்தியமாக அவனுடைய வாசகம் அப்படியே, நான் அந்த உருது டெக்ஸ்ட் அப்படியே போடுறேன். பிறகு நான் வந்து அஹ்லே ஹதீஸு, ஜமாத்தே இஸ்லாமி, தப்லீக் ஜமாத் 3ஐயும் புரிந்து கொள்ள முயற்சி செய்தேன். அது வரைக்கும் இது என்னன்னே எனக்கு தெரியல. 3 சரியா முயற்சி செஞ்சேன். அப்பொழுது இவன் வாசகமே இது. தப்லீக் ஜமாத் மக்கள் ஹதீஸ்களை பற்றி அவ்வளவாக அறிவு பெற்றவர்களாக இருக்கவில்லை என்பதை தெரிந்து கொண்டேன். எனவே அவர்களுடன் இருப்பது தான் சரி என்று முடிவெடுத்தேன். இது ஏன் ஸ்டேட்மெண்ட் கிடையாதுங்க, நான் அதான் சொன்னேன். இவன் வரலாறே போதும், இவன் ஒரு ஃப்ராடுன்ட்டு. இதோட இந்த வரலாறு இந்த புக்கில் ஃபஸ்ட்டு பாட்டில் அவ்வளோதான். அதோட கண்டினியூஷன் இங்கே ஒரு பிட்டு போட்டோம். அதாவது ஹிக்மத் பண்ணுறாராம். அதாவது இந்த ஹதீஸில் ஒரு துருக்கு, இந்த ஹதீஸில் ஒரு டீட்டெயிலு என்ன, அதில் அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, நபி கரீம் மொஹல்லாவில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. மக்கள் என்னிடம் மிகுந்த அன்புடன் பழகினார்கள். பிறகு நான் அங்கிருந்து லக்ஷ்மி நகர் ஹிஜ்ரத் செய்தேன். அந்த சம்பளி வந்து அவர் சொல்கிறாராம். என்ன சொல்கிறாராம், நபி கரீமுடைய மொஹல்லால் இருந்த மக்கள் உன்னை வந்து வெறுத்தாங்க, உன்னை விரட்டினாங்க, அதனால தான் நீ ஓடனேன்ற. இவன் என்ன சொல்கிறான், இல்லை நான் ஹிஜ்ரத் பண்ணேன் அப்படிங்கிறான். சரி, அந்த மக்கள் அவங்க என்ன விரட்டல, நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. நல்ல வரவேற்பு கொடுத்தா என்னத்துக்கு நீ ஹிஜ்ரத் பண்ண? வரவேற்பு வந்துருச்சு, அதுக்கப்புறம் எதுக்கு ஹிஜ்ரத் பண்ண? அதுக்கு ஹிஜ்ரத்துக்கு அவர் சம்பளி என்ன பண்ணுறாரு, இது எப்படா ஹிஜ்ரத்துன்னு கேட்குறாரு. ஏன் அவர் கேட்குறாருன்னா, நபி கரீம் மொஹல்லாலேருந்து இது 15 கிலோமீட்டரு, இது ஒரு ஹிஜ்ரத்தா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அது அவர் சொல்லும்போது, ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு செல்வதுதான் ஹிஜ்ரத் என்றால் அதற்கு ஆதாரம் என்ன? லட்சுமி நகர் ஒன்றும் பக்கத்தில் இல்லை, 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுங்கிற. போயிட்டு அதில் சொல்கிறான், பக்கம் 9 அவன் சொல்கிறான், 96 2002 அல்லாவின் புறத்திலிருந்து தீனுடைய மன்ஹஜ் மாறப்போகிறது. சேம் வேர்டு யூஸ் பண்ணுறான், நயா மன்ஹஜ் ஆனேவாலாக. அதாவது தீனுடைய மன்ஹஜ் மாறப்போகிறது, அதற்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று பரவலாக கூறிக்கொண்டே இருந்தேன். இவன் சொல்லியிருக்கான். அதாவது 2002 மன்ஹஜ் மாறப்போகுது, புது மன்ஹஜ் மாறப்போகுதுன்னு அர்த்தம் என்ன? புதுசாக வரப்போகுதுன்னு அர்த்தம். 96 சொல்கிறான், அல்லாவுடைய புறத்துலேருந்து தான் இதுவும் வந்துச்சு. 91 அல்லாவுடைய புறத்துலேருந்து ஒரு பொறுப்பு. என்ன பொறுப்பு? அதில் மன்ஹஜ் கிளாரிட்டி எதுவும் இல்லை. இல்லாத தீனை அவங்க ஏற்றுக்க மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹிஜ்ரத் இவர் பண்ணிட்டாரு. ஏற்றுக்கிட்ட மக்கள்கிட்ட மறுபடியும் 2வது ஒரு ஹிஜ்ரத்து. அதுக்கப்புறம் வந்து 96 வந்து டிக்ளேர் ஆகுது. 2002 கான்ஃபிடெண்ட்டாக மன்ஹஜ் மாறப்போகுது அப்படின்ட்டு மக்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, 2002 டிசம்பர் மாதம் தொடக்கத்தில் ரமலான் 1 அதாவது தொடக்கத்தில் 1ஆம் தேதி ரமலான் 27 கடைசி இரவுகளில் அல்லாஹ் என்னிடம் வேலை செய்வதற்காக அந்த மன்ஹஜை என்னிடம் தெளிவாக்கினான். அப்போ லைலத்துல் கதரோட மேட்ச் பண்ணுற ரசூல்லா குரானு ரமலானில் இறங்கிச்சு, அது இறுதி, அதுவும் கதருடைய இரவு, எல்லாத்தையும் போட்டு ஃபிட் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணி 4வது பாகத்துக்கு வந்தால் அதில் அவன் 71ஆம் பக்கத்தில் சொல்கிறான், இந்த காசிம் சம்பலி என்னிடம் திரும்ப திரும்ப ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். மார்க்கத்தில் அப்படி புதியதாக நீ எந்த மன்னஜை கொண்டு வந்தாய் என்று கேட்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், நீ தானே மார்க்கத்தில் மன்ஹஜ் மாறப்போகிறது என்று கூறிக்கொண்டே இருந்தாய், எங்கே அந்த மன்ஹஜ் என்று என்னிடம் கேட்கிறான். அப்போது அவன் என்ன சொல்கிறான், இதுக்கு பதிலாக புது மன்ஹஜ் சொல்கிறேன், 91 சொல்கிறான், 96 சொல்கிறேன், 96 சொல்கிறான், 2002 சொல்கிறேன். என்ன சொல்கிறான், எனக்கு அப்போ கம்மி வயசு, மன்னஜுனா என்னன்னு எனக்கு தெரியாது, புதுசாக ஏதோ வரப்போகுதுன்னு நானாக நினச்சிக்கிட்டேன். கடைசியாக பார்த்தா அது ரசூல்லாவுடைய மன்னஜ் தான். அந்த மன்னஜே இல்லைங்கிறவன் இதுக்கு எதுக்கு இவர் கவுண்டர் கொடுத்து அவன் கவுண்டர் கொடு, இவனே கவுண்டர் கொடுத்துருக்கான். மன்னஜுன்னே ஒன்று என்ன சொல்கிறான், அப்போ எனக்கு அறியாத வயசுங்கிறான். இதை நான் அப்படியே டெக்ஸ்ட் போடுறேன், நான் 71 பேஜில் எழுதுகிறான். அப்போ மன்னஜுன்னு என்னன்னு எனக்கு தெரியாது, நானும் உங்களை மாதிரி ஆர்வம் ஏதோ புதுசாக வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணேன். அப்புறம்தான் எந்த புது மன்னஜும் இல்லை, பல ரசூலாவுக்கு வந்த அதே மன்னஜ் தான் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா அதுக்கப்புறம் தான் பண்ணியிருக்கேன், ஐயோ வாயை விட்டுட்டோமே, புதுசாக ஒன்று வந்தால் எனக்கு வகி வந்துச்சுன்னு அர்த்தம், வகி வந்துச்சுன்னா என்னை போட்டுருவாங்க. அப்போ வகி வரவே இல்லைன்னு நான் சொல்லணும், அல்லாவுடைய புறத்துலேருந்து வந்துச்சு ஆனால் வகி கிடையாது. சரிடா, அல்லாவுடைய புறத்துலேருந்து வகி வரலன்னா அப்புறம் வேற என்னடா அப்படின்னா, மஹதிக்கு என்ன வருமோ அதுதான், ஈசா நபிக்கு என்ன வருமோ அதுதாங்கிறான். ஈசா நபிக்கு தெளிவாக வகி வரும்னு ஹதீஸில் இருக்குது, எழுது பாருங்க. இஸ் ஹி அல்லா இலைஹி யா ஈசா, அதாவது இந்த இப்னு மாஜா 4075 நான் வஹி அறிவிப்பேன் ஈசாவுக்கு அப்படின்னு. இந்த தூர்சினா மறையில் இருக்கும்போது நீங்கள் வந்து மேலே கூட்டிகிட்டு போங்க. அப்போ ஈசா நபி 2வது வாட்டி வரும்போது அவருக்கு வஹி வரும். அப்புறம் அவனுடைய தாவீல்கள் பாருங்கள் என்ன சொல்கிறான் அப்படின்னா, யூதர்கள் வந்து நபிசுல்லாம் விஷயத்தில் கன்ஃபியூஷனில் இருந்தாங்களாம். அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்களாம், பனி இஸ்ஹாக்கில் வருவாங்க. ஆமாம், உண்மைதான், அவங்க நினச்சிருந்தாங்க. ஆனால் ரசூலா வந்ததுக்கப்புறமும் அந்த குழப்பத்திலே இருந்தாங்க. அதை அவன் சொல்கிறான், இவர்கள் யூதர்கள் ஏற்காததற்கு காரணம் அவர்களுடைய முன்னோர்கள் பனி இஸ்ஹாக்கிலிருந்து இறுதி தூதர் வருவார்னு எழுதினார்கள், அதை அப்படியே அவர்கள் நம்பினார்கள், அதன் காரணமாக இன்று மிகப்பெரிய பாவிகளாக அவர்கள் நிற்கிறார்கள் அப்படிங்கிற. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், நாம் யாருக்கு வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் தமது பிள்ளைகளை அறிவதை போல் இந்த முஹம்மதை அறிவார்கள். இதுதான் சொல்கிறோம். குர்ஆனில் ஸ்ட்ராங்காக இருந்தால் இவனுடைய ஃப்ராடுத்தனத்தை எல்லாம் அப்போயே உடச்சிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்னொரு ஹதீஸ், இந்த ஈசா நபியும் மஹதியும் போட்டு மெர்ஜ் பண்ணுறது என்ன பண்ணுறோம், இப்னு மாஜால என்ன சொல்கிறோம், ஹதீஸ் வருது, மார்க்கத்தை பின்பற்றுவது மேலும் கடினமாகி கொண்டே போகும். அதாவது இறுதி நாளில் ரசூல்லா சொல்கிறாங்க, உலக காரியங்கள் மேலும் கடினமாகி கொண்டே போகும், மக்கள் மேலும் கஞ்சத்தனமுடையவர்களாக ஆவார்கள், யுக முடிவு நாள் மக்களில் தீயவர்கள் மீதே ஏற்படும். அப்போ அந்த முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஹதீஸ் சொன்னல, காற்று போனதுக்கப்புறம் இருக்கிறவங்க ஆக கேடு கட்டவங்க மட்டும்தான் பூமியில் இருப்பாங்க. இந்த காலகட்டம் வந்துடும், சரியா? மேலும் அப்போது மஹதி என்பவர் ஈசா பின் மரியம் அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை. இப்போது மஹதிங்கிறது ஹிதாயத்து காட்டுபவர், இது முத்தஷாபிஹாத் மஹதிங்கிறது. ஏன்னா சிஃபத்தையும் குறிக்கும் பேரும் குறிக்கும், பேரே கிடையாது ஆக்சுவலாக மஹதிங்கிறது. ஏன்னா அவர் பேரே முகமது பின் அப்துல்லான்னு தான் எடுக்கணும், மீனிங்காக டைரெக்டாக எடுத்தா. மஹதி பேர் கிடையாதுங்கிறது தெரிஞ்ச விஷயம். அப்போ இங்கே என்னென்னா, இறுதி காலகட்டத்தில் ஈசா நபியை விட்டால் வேறு சோர்ஸ் கிடையாதுன்னு இருக்கு. இதுதான் மேட்ரு. இதை கொண்டு வந்து இது பலவீனம், இது லைஃபான ஹதீஸ் வேறு, இது அப்படியே ஹதீஸ் பலம்னு எடுத்துக்கிட்டாலும் எவ்வளோ ஹதீஸ்கள் இருக்குது, மஹதி வேறு ஈசா நபி வேறேன்ட்டு. இந்த ஒரு ஹதீஸை பிடிச்சி தொங்குறான். அதை விட்டால் மரியமுடைய 19வது அத்தியாயத்தோட 29 வசனம், ஹாரூனின் சகோதரியை உன் தந்தை கெட்ட மனிதராக இருக்கவில்லை, உன் தாயும் தீய நடத்தையுடையலாக இருக்கவில்லை, அது வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபஷாரத்திலை, அவங்க வந்து அப்போது மரியம் குழந்தையின் பக்கம் செய்கை செய்தார். அஷாரத்து இலகி காலு, அவங்க கேட்குறாங்க, கைஃபனு கல்லிமோ, நாங்கள் எப்படி பேசுவது, மண் கானஃபில் மஹதி சபியன்,
இந்த தொட்டில் இருக்கிற குழந்தைகிட்ட நாங்கள் எப்படி பேசுறது? இதில் அவன் என்ன சொல்கிறான், மஹதின்னு வந்துருச்சுல்ல. அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பையன் பேர் மஹதி. இந்த மஹதி அவர் பேர் வந்துருச்சு பாருங்க. அது வந்து தொட்டில், அது அது சொல்லுக்கு சொல் அகராதி அப்படியே போடுறேன் பாருங்க. சொல்லுக்கு சொல் அகராதியில் அங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, ஃபஷாரத் காண்பித்தார், இலைஹி அதன் பக்கம், காலு கூறினார்கள், கைஃப எப்படி, நுக்கல்லிமோ நாங்கள் எப்படி பேசுவோம், மண்கான இருக்கின்றவர்களிடம், ஃபில் மஹதி மடியில். மஹதிங்கிறது மடியை குறிக்கும், சொல்லுக்கு சொல்ல அகராதியில். இவன் கொண்டு வந்து இது பார்த்தீங்களா, ஈசா நபி மஹதி 1 குர்ஆன் ஆயத்து. இதெல்லாம் புக்கில் இல்லை. கேட்டால் என்னன்றான், இது ஃபோனில் கேட்டால் சொல்கிறான் குர்ஆனில் இருக்குங்க ஆதாரன்றான். சரிடா இது ரிட்டர்னில் கொடுங்கடா அப்படின்னா தரமாட்டேங்கிறான். உஷாரவன், ஏன்னா அவனை வந்து பைத்தியக்காரன்னு சொல்லிடுவாங்கன்ட்டு. எப்படி எப்படி கேம் விளாட்றான் பாருங்கள். அதில் அடுத்த விளக்கங்கள் இப்போ இவ்வளோ ஹதீஸ்கள் நான் சொன்னல, மலக்குகளின் தோள்கள் மீது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனித உருவில் வருவாங்க இல்லையா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அந்த ஒரு சஹாபியோடைய உருவத்தில் வருவாங்க இல்லையா, அப்படி வருவாங்க. அப்புறம் என்னங்கிறான், சரி டமாஸ்கஸில் தான்டா ஈசா நபி வருவாங்கன்றிருக்கு, நீ பிறந்து வந்திருக்க, சரி பிறந்ததுக்கு வருவோம் மீனிங் போடுறான். மின்கும்னா உங்களில், அப்படின்னா உங்களில் வருவார்கள்னா மின்ஹும் மின்கும். அது முத்தஷாபிஹாத் கேம் விளாட்றான். முத்தஷாபிஹாத் ஆட்டத்துக்கு நாங்கள் வரவே மாட்டோம், இந்த ஆட்டம் எனக்கு நீயே விளாடிக்கோ என்ன. சரி ஓகே, டமாஸ்கஸுக்கு பேரை சொல்கிறான் அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான், டெல்லி தான் டமாஸ்கஸு. ஏன் அப்படின்னா ரசூலா காலத்தில் டெல்லி உருவாகவில்லை, அதனால் ரசூலானால் உருவாகாத ஊரை சொல்ல முடியுமா, அதனால் ரசூலா என்ன பண்ணாங்க, டமாஸ்கஸ் சொன்னேன். ஏன்னா உருவாகாத ஊர் சொன்னா மதீனா இருக்குல்ல, அதுவே டமாஸ்கஸ் தான் ரசூலா காட்டுவாங்களா? டெல்லி எப்போ பொருந்தும் அப்படின்னா அவன் சொல்கிறான், லக்ஷ்மி நகரில் கிழக்கு பகுதி இருக்கு, கிழக்கு பகுதியில் ஒரு பள்ளிவாசல் இருக்கான். அந்த பள்ளிவாசலில் ஒரு மினாரா இருக்கான், அந்த ஒரு வெள்ளை மினாரா இருக்குது. அந்த வெள்ளை மினாரா கீழே தான் நான் வந்து ரமலானில் வந்து ஈத்திகாஃப் உட்காருவேன், அதனால் அந்த பள்ளிவாசலில் தான் ரசூலா சொன்னாங்க. டமாஸ்கஸ் கொண்டாந்து டெல்லியில் ஃபிட் பண்ணி, இப்போ டமாஸ்கஸ் டெல்லியா? அடுத்த கூத்து பாருங்க. இப்போ ஒரு கலீஃபாவின் மரணம் ஏற்படும், மதீனாவில் இருந்து ஒருவர் புறப்படுவார்னு இருக்குல்ல, சேர்றா மதீனாலேருந்து கிளம்புவார்னு இருக்குல்ல, நீ எங்கடா மதீனாலேருந்து கிளம்புன, நீ தர்பங்காலேருந்துடா கிளம்புன அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், ஒரு கலீஃபாவுடைய மரணம் நடக்கணும் இல்லடா அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான், இது மதீனானா டெல்லி. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி டமாஸ்கஸ் டெல்லி, இப்போ மதீனா டெல்லி. அவன் என்ன சொல்கிறான், அது டெல்லி எப்படி மதீனா ஆச்சுன்னு கேளுங்க. அவன் சொல்கிறான், முஸ்லிம்களின் கலீஃபா என்பது நிஜாமுத்தீன் தப்லீக் மர்கஸுடைய தலைவரை குறிக்கும். என்ன, இந்த தப்லீக் இமாம் வந்து செத்தாராம், அவங்க 3 மகன்கள் வந்து சண்டை போட்டான், அதெல்லாம் நடக்கலை, அது பொய் வரலாறு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், அந்த சண்டை போட்டவரில் ஒரு கலீஃபா, ஒரே கலீஃபாவுக்கு 3 மகன்கள்ங்கிறது தான் ஹதீஸில் வருது. அப்புறம் இன்னொரு மேட்ரு, முஸ்லீம் ஹதீஸில் மக்காவில் ஒருத்தர் வந்து அடைக்கலம் புகுவார்ன்னு இருக்கு. இதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னா லக்ஷ்மி நகருங்கிறான் மறுபடியும். இப்போ டெல்லி வந்து மக்கா ஆயிடுச்சு. எப்பறான்னு கேட்டால் பைத்துன்னு தான் இருக்குது. பைத்துனா வீடு, பைத்துல்லான்னு இருந்துச்சுனாலும் அது வீடுன்னு தான் எடுத்துக்கணும், அது வந்து காபத்துல்லான்னு எடுத்துக்கக்கூடாது. இப்போ அடைக்கலம் பாருங்க, அப்போ பையத்தை அங்கே தான் வச்சு வாங்கினானா, எது மகாம் இப்ராஹிமெல்லாம் அங்கே வந்துடுச்சு. அதுக்கெல்லாம் விளக்கம் கேட்க முடியல அவன்கிட்ட. அப்புறம் கேட்குறாங்க அஹ்ல பைத்துன்னு தாண்டா இருக்குது அப்படின்னா அவன் சொல்கிறான், என் ஃபேமிலி நீ தான் செக் பண்ணிக்கணும், அங்கே போகும் லிங்க்கு அப்படிங்கிறான். நாங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் உங்கள் 5வது தாத்தாவுடைய பேர் தெரியுமாங்கிறான். எங்களுக்கு தெரியாது தான், ஆனால் அரபிகள் இன்னி வரைக்கும் பாதுகாத்துட்டு வராங்க, அது உனக்கு தெரியுமா? இவனுக்கு தெரியாது. அவங்கக்கிட்ட சனது இருக்குது. ஆனால் அரபுகள் அந்த காலத்துலேருந்தே வரலாறு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அவங்க ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் அவங்க வரலாறு வச்சுருப்பாங்க. ரசூலா காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் நீ வரலாறு கேட்டிங்கன்னா இருக்குது அவங்ககிட்ட வரலாறு. சரியா? இப்போ இந்த இடத்துல என்னென்னா அஹ்ல பைத்துனா இப்படிங்கிறேன். அப்புறம் என்ன சொல்கிறான், ஈராக்கு ஷாம் வாசிகள்லாம் வந்து பையத் செய்வாங்க அப்படின்னு இருக்குல்ல, அது எங்கப்பா வந்து பையத் செய்யலைன்னு கேட்டால், ஈராக்கு ஷாம் எல்லாம் முஸ்லீம்கள் ஜெயிப்பாங்கன்னு இருக்குது. அதைத்தான் வந்து ஹதீஸில் வந்து புகாரி இமாம் வந்து தப்பாக எழுதிட்டாரு. சரி, நீ எப்பரா ஈசா அப்படின்னா, இப்படி நான் மேட்ச் பண்ணுறேன்ல, அதனால தான் நான் ஈசாங்கிறேன். இப்போ வேலையே என்னன்னா இப்படி மேட்ச் பண்ணுறதான். இப்படி மேட்ச் பண்ணுறவங்களாம் ஈசானா
எத்தனை ஈசா ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க, எத்தனை மஹதி ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவுன்னு இருக்குல்ல அப்படின்னு கேட்டால் அருள்னு தான் இருக்குது. அருதுன்னா பூமி. அது வந்து என் வீட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர் ஏற்றுக்கிட்டாலும் அதே போதும். அப்புறம் குஃபரை வந்து அழிப்பாங்கன்னு இருக்குல்ல அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறான், மூசா நபியும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் இவங்கெல்லாம் வந்து குஃபரை அழிச்சாங்களா? நான் மட்டும் அழிக்கணுமா? அல்லாஹ் தான் அழிப்பான். ஆனால் எங்கேயும் வந்து இவன் நபிங்கிற வார்த்தை மட்டும் விட மாட்டான். ஆஸ்மானி ரஹபர், விண்ணியல் வழிகாட்டியா என்னமோ ஒன்று. ஆஸ்மானிக்கு என்ன மீனிங்னு தெரில உருதுல, தமிழில் ரஹபர்னா தெரியுது, வழிகாட்டிங்கிறான். ஆனால் குரானில் அவன் ஃபிட் பண்ணுறதெல்லாம் நபிமார்கள் தான் ஃபிட் பண்ணுறான். அப்புறம் எல்லாத்த விட மெயின் மேட்டர், தஜ்ஜாலுக்கு வந்து அமெரிக்காவும் ஃப்ரான்ஸாம். எப்படின்னா அமெரிக்கா ஃப்ரான்ஸ் வருது இல்லை, இந்த காவும் இந்த ஃபிரும் எடுத்து வச்சா காஃபி. இப்படி பார்த்தா அமெரிக்காவும் ஃப்ரான்ஸ் இருக்குது. என்னடா மீனிங்னு கேட்டால், முன்னாடி படையெடுக்கிறது மாதிரி இப்போ வந்து அவங்களுக்கு சக்தி இல்லை பாருங்கள். நான் வந்ததுக்கப்புறம் அமெரிக்கா வந்து இப்போ இவன் வந்ததுக்கப்புறம் வீக் ஆகிடுச்சான். அந்த தப்லீக் ஜமாத்தில் இருக்கிற அந்த மக்களை அவன் சொல்கிறான் பாருங்க, ஈஸி டார்கெட்டாக இருந்தாங்க. அவனே சொல்லிட்டு போகிறான், அவங்க ஹதீஸ்னால் என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு. நான் அவங்களோட இருக்கிறது தான் எனக்கு வந்து நான் வந்து பெஸ்ட்டுன்னு பார்த்தேன். அல்லாஹ் வந்து வேலை எங்கே நியமிச்சிருக்கானோ, எந்தெந்த பகுதியில் வேலை செய்யணுமோ அந்த பகுதியில் தான் நம்ம வேலை செய்யணும். இந்த போரிங் அதான் சொல்கிறேன், உங்களுக்கு அட்வென்ச்சர் வேணும் அப்படிங்கிறதுக்காகலாம் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை வந்து பனிமலையில் ஏறி அதெல்லாம் பலவீனமான ஹதீஸு. பனிமலையில் போய் பாருங்கள், அதான் சொன்னேன், ரசூலாவே வந்து இவர் வந்து பனிமலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சாதாரணமாக வந்துட்டு போயிட்டு விசிட் பண்ண முடியும். ரசூல்லாக்கே பையத் செய்யாத ஒருத்தரை வந்து உமர்லையும் விட்டு துவா கேட்க சொல்கிறாங்க. அப்போது அந்தந்த கடமையை உணர்ந்து கடமையை செய்கிறவங்களுக்கு தான் சிறப்புங்கிறது இதிலிருந்து நமக்கு ஓவராலாக பெறக்கூடிய மெசேஜ். ஸோ மறுமை நாளுடைய முன்னறிவிப்புகள் விஷயம் வந்து இது தொடர்பான விஷயங்கள் அவ்வளோதான். ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.